என்ன மாமா? உள்ள வாமா. நான்லாம் வரல. ப்ளீஸ் ப்ளீஸ், நீ ஒரு நாளைக்குமா. சரி, நீங்க போங்க, நான் வரேன். எஸ். அத்தை, சொல்லுமா மனோ. தூக்கம் வர மாதிரி இருக்கு, நான் ரூம் போட்டுங்களா? சரிம்மா, நீ போய் படு, நான் பாத்துக்கிறேன். சரி அத்தை. மனோ. அத்தை, மாமா எங்க போயிருக்காரு? மாமாவா? மாமா எங்கேயோ வெளியே போறேன்ட்டு போனாரு. சரிம்மா, நீ போ. ம். அடடா, இன்னும் காணுமே. என் அவசரம் புரியாம. வா வா வா, சீக்கிரம் சீக்கிரம். என்ன மாமா உங்களுக்கு? நீங்க இப்படியே பண்ணிட்டு இருங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அத்தைக்கிட்ட 2 பேருமே தான் மாட்ட போறோம். அதெல்லாம் ஒண்ணு மாட்ட மாட்டோமா. முதல்ல தண்ணியை குடு. சீக்கிரம். எத்தனை நாளாச்சு தண்ணி அடிச்சு. இது மட்டும் உங்க அத்தைக்கு தெரிஞ்சது கொன்னுடுவா. இப்படியே பண்ணிட்டே இருங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நானே அத்தைக்கிட்ட சொல்ல போறேன். நீ சொல்ல மாட்ட, எனக்கு தெரியும்டா. நல்ல மாமனாரு, நல்ல மருமக. மாமனாரு மருமகளா? அப்பா பொண்ணு. நீ என் பொண்ணுமா. நான் உன்னை அப்படிதான் பாக்குறேன். அம்மாடி, உனக்கு என்ன வேணும் சொல்லுமா. உன் பெத்த அப்பம் கூட பண்ணுவாரான்னு தெரியாது, இந்த அப்பம் பண்ணுவான். நான் உசுருக்கு உசுரா காதலிச்ச உங்க மகனையே எனக்கு கொடுத்தீங்க. அதுக்கு மேல என் வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டு கேட்க ஒன்றும் இல்லை மாமா. ஆனா அந்த கடவுள் என்ன யோசிச்சாருன்னு தெரியல. சீக்கிரமே உங்க பையனை என்கிட்ட இருந்து கூப்பிட்டுக்கிட்டாரு. என்ன மன்னிச்சிருமா. இவ்வளவு சின்ன வயசுல உன்னை இப்படி பாக்குறது எனக்கு கஷ்டமா இருக்கு. மன்னிப்பா? மாமா, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உங்க பையன் போனதுக்கு அப்புறம் கூட உறவு முடிச்சுக்காம உங்க பொண்ணாவே வச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். பெரிய வார்த்தைலாம் பேசாத. என் பையன் போனதுக்கு அப்புறம் கூட என் மாமனாரு என் மாமியாருன்னு பார்த்துக்கிட்டல்ல, இந்த மனசு எத்தனை பேருக்கு வரும். நீ என் தங்கண்டா. உங்க அப்பா அம்மா உன்னை வந்து கூப்பிடும்போது எங்கம்மா என்னை வர சொல்ற, இதுதான் என் வீடுன்னு சொல்லி அவங்கள திட்டி திருப்பி அனுப்புனேன்ல, அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், நீ தான் என் பொண்ணுன்னு. அம்மாடி, நான் ஒன்று கேட்கட்டா? கேளுங்க மாமா. இனிமே என்ன அப்பான்னு கூப்பிடுறியாடா? சரிங்கப்பா. அப்பா இந்தாங்கப்பா காஃபி. தேங்க்ஸ்மா. ஏங்க, நேத்து நைட்டு எங்க போயிருந்தீங்க? நைட்டு தூங்குறதுக்கும் ரூமுக்கு வரல, காலைல எந்திரிச்சு பார்க்கும்போது காணோம். நைட்டு வந்தேன்டி, நீ தூங்கிட்டு இருந்தியா, சரி எதுக்கும் டிஸ்டர்ப் பண்ணு, நான் படுத்துட்டேன். அப்ப காலையில அதான் நீ எந்திரிக்க முன்னாடியே நான் எந்திரிச்சு நியூஸ் பேப்பர் வாங்க போயிட்டேன். அப்புறம் எப்படி பார்த்துருப்பேன்? நீங்க பேப்பர் வாங்கிட்டு வரும்போது கூட நான் பார்க்கலையே. மனோ பார்த்தால? நானா? ஆமாம்மா, நீதான் பார்த்த. ஆமாத்த, நான் தான் பார்த்தேன். அப்பா பேப்பர் வாங்க போனாரு. நடத்துங்க நடத்துங்க. அப்பா என்னப்பா? அட விடுமா, அரசியல சகஜம், நீ போ. மனோ இங்க கொஞ்சம் வா. இதோ வரத்த. மனோ மனோ. என்னத்த? ஃப்ரிட்ஜ்ல பால் வைக்க சொன்ன, வைக்கலையா நீ? இல்லத்த. ஒரு வேளை உருப்படியே செய்யாத.
பால் தானே வைக்க சொன்னேன், வைக்க வேண்டியதானே? அதை விட என்ன வேலை உனக்கு? என்ன சொல்றீங்களா? நீங்க வைக்க வேண்டியது தானே? காலையிலே ஆரம்பிச்சிட்டிங்களா? எல்லா வேலையும் நான் தான் விளங்கிடும். செய்யணும். அப்ப நீ செய்ய மாட்டே. ஆமா, நான் செய்ய மாட்டேன். சொல்லுங்க மேடம், யார் வேணும்? பக்கத்து வீட்டுக்கு வந்தேன். அவங்க ஆள் இல்ல, வெளியே போயிருக்காங்களாம். கொஞ்ச நேரம் உங்க வீட்ல வெயிட் பண்ண சொன்னாங்க. ஓ, சம்பத்து வீட்டுக்குங்களா? ஆமாங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. ஆமாமா, உனக்கு எதுவுமே கேட்க கூடாது. உட்காருங்க. உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருப்ப. செல்வி, சண்டை போட்டது போதும், ஒரு நிமிஷம் வெளியே வா. என்னங்க? இவங்க சம்பத்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலியே வெளியே போயிருக்காங்க போல. அதான் அவங்க வர வரைக்கும் இருக்கிறதா சொன்னாங்க. அவ ரொம்ப லாங்ல இருந்து வந்திருக்காங்க. ஓ, அப்படியா? மனோ, கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துறாமா. நீங்களே வந்து எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இவள தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டியா? ரொம்ப திமிரா இருக்க மனோ நீ. என்ன அம்மாவும் பொண்ணு இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே? ஒரே பொண்ணுங்களா உங்களுக்கு? இல்ல இல்ல, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். ஓ, அப்படியா? உள்ள சண்டை போட்டுட்டு இருக்கிறது என் மருமக. ஓ, மாமியார் மருமக மாதிரியே தெரியலையே. அவ்வளவு சகஜமா பேசிக்கிறாங்களே. உண்மையிலே எங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவளை இவ்வளவு பிடிக்குமான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்க மருமகளை எங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். இந்த காலத்துல இப்படி ஒரு மாமனார் மருமகளா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. இந்தாங்கம்மா, தண்ணி குடிங்க. ஒன்றும் வேணாங்க, மனசு நிறைவா இருக்கு. இதுவே போதும். நீங்களும் ஒரு மருமகளும் எப்பயும் இதே மாதிரி சந்தோஷமா இருங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு மருமகளும் மாமியாரும் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். டெய்லியும் இருந்து பாருங்க, அப்ப தெரியும் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்ட்டு. அப்ப நான் வரேண்ணா. போயிட்டு வாங்க. மனோ, இது கொண்டு போய் உள்ள வைம்மா. என்னால முடியாது, நீங்களே போய் வச்சுக்கோங்க. பாத்தீங்களா இவளுக்கு திமிர? இவெல்லாம் திருத்தவே முடியாது. அத்தை, சொல்லுமா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிக்கு கூப்பிடுறாங்க, போயிட்டு வரட்டுங்களா? பாட்டியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. அத்தை ப்ளீஸ் அத்தை, அவங்களாம் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க அத்தை. ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இருந்தாலும் பரவாயில்லம்மா, வேண்டாம். இப்ப எதுக்கு அவளை போவேனான்னு சொல்ற? உட்காருங்கப்பா. அதான் சேஃப்னு சொல்றால, போயிட்டு வரட்டும்டி. நீ போயிட்டு வாமா. இப்படி செல்லம் கொடுக்கறனால தான் அவ கெட்டு போறா. அட விடுடி, போட்டோம். அதாம்மா, உங்க அப்பா சொல்லிட்டார்ல, நீ போ. அதான் அப்பாவே சொல்லிட்டாரேம்மா. நான் உனக்கு அத்தை தான், அவர் அப்பா இல்ல. நீ போம்மா, போ. அப்பா சொல்லிட்டார்ல, போ. நீ போமா, போ. அத்தை, இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பாரு, நான் உனக்கு அத்தை, அவர் அப்பா. என்னால அம்மான்னு கூப்பிடுவேம்மா நீ? ஐயோ, அதுதான் விஷயமா? இப்ப என்ன, நான் உங்களை அம்மான்னு கூப்பிடணும், அவ்வளவுதானே? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் சொன்னு கூப்பிட தேவையில்ல. ஐயோ அத்தை, நான் கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் நீங்க எனக்கு அம்மா தான். இங்க பாருங்களேன், இங்க பாருங்க. நீங்க தான் என்னோட அம்மா, இவர் தான் என்னோட அப்பா. போதுங்களா? ஒண்ணு வேணாம், இப்போ நான் சொல்லிதான் கூப்பிடுறேன். இல்ல பாரு சு, 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 சு. அம்மா 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 செல்லம்மா இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான், கூப்பிடுறேன். ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா, உங்க அத்தைக்கு தெரிஞ்சது. மச்சான் ஒரு நிமிஷம் இரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ விடு. என்ன மாமனாரும் மருமகளும் ஜாலியா வெளியே போறீங்க போல. என்ன பெருசே, பையன் போனதுக்கு அப்புறம் மருமகளை நல்லா வச்சு பாத்தீங்க போல. அப்பா அப்பா, டேய், என்னடா பேசுற? மரியாதையா பேசு. என் மகன் மாறிடா. யோ, எல்லாம் எனக்கு தெரியும். மருமகளை வச்சுக்கிற உன்னினாய மரியாதை. பொறுக்கி நாயே, செருப்பு பிஞ்சிடும். வாங்கப்பா போலாம். பையன் போனதுக்கு அப்புறம் மருமகளை நல்லா வச்சு பாத்துக்கிற போல. மருமகளை வச்சுக்கிற உன்னினாய மரியாதை. ஏங்க, ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க? என்னங்க ஆச்சு? உங்களை தாங்க கேக்குறேன், என்னாச்சு? உங்களை தாங்க கேக்குறேன், என்னங்க ஆச்சு? இப்ப எதுக்குப்பா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அந்த பொறுக்கி அப்படி பேசினான்னா? அப்பா, பேசுறவங்க பேசிட்டு தான்ப்பா இருப்பாங்க. ஒரு பொண்ணு தன்னோட புருஷனை இழந்துட்டு இந்த உலகத்துல தனியா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகம் அவளை தப்பான கண்ணோட்டத்துல தான்ப்பா பார்க்கும்.
அதுவே அவ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இதோ இப்பதான் புருஷன் இருந்தான், அதுக்குள்ள இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு இன்னும் தப்பாதான்ப்பா பேசுவாங்க. அப்பா, இந்த உலகத்துல பொண்ணுங்க நாங்க என்ன பண்ணாலும் அது தப்புதான்ப்பா. அது நாங்க வாங்கிட்டு வந்த சாபமா என்னன்னு தெரியல. அப்பா, நான் ஒன்று சொல்லவா? அண்ணன் தங்கச்சிங்க ஒன்னா போனாலே தப்பா பேசுற உலகம்ப்பா இது. ஆனா அப்பா ஸ்தானத்துல இருக்கீங்க, உங்களை எப்படி ஒன்னா வச்சு பேசுறாங்கன்னு தெரியல. ச்சே, நினைச்சாவே அருவருப்பா இருக்கு. அப்பா, ஒரு சராசரி பொண்ணா எங்க வாழ்க்கையில நாங்க என்ன முடிவு எடுக்கணுன்ற சுதந்திரம் கூட எங்களுக்கு கிடையாதுப்பா. அடுத்தவங்க என்ன நினைச்சிடுவாங்க அப்படின்னு பார்த்து பார்த்து தான் முடிவெடுக்க வேண்டியதா இருக்கு. பொண்ணுங்கல்ல. அப்பா, நான் ஒரு அப்பட்டமான உண்மையை சொல்லவா? இன்னும் நிறைய பொண்ணுங்க இந்த உலகம் என்ன பேசும் அப்படின்ற பயத்துக்காகவே இன்னும் 2வது கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க தெரியுமா? ஆனா அவங்களுக்கு தேவைப்படும், ஆனா அவங்களால முடிவெடுக்க முடியாது. காரணம் இந்த சொசைட்டி. யாரு என்ன சொன்னாலும் நான் உங்களுக்கு மக, நீங்க எனக்கு அப்பா.